ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா மகேஸ்வரி டெராகோட்டா ஷாப் வந்திருக்காங்க. நம்ம ஊத்துக்காடு கூட்டு ரோட்லேருந்து ஜேஎஸ் மகால் இருக்குங்க. ஜேஎஸ் நகரில் ஜேஎஸ் மகால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஷாப் இருக்குது. நீங்கள் வண்டியில் வர்றீங்க அப்படின்னா மகாராஜா பேக்கரி பக்கத்தில் இருக்குங்க. அதாங்க புதுசாக போட்ட பைபாஸ் கருப்பட்டி கடை எல்லாம் இருக்கும். ஜேஎஸ் நகர்னால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கடை வந்து இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கான கைவினை பொருட்கள் மற்றும் திருமணத்துக்கு விழாக்களுக்கான கூரசா பானை இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே பண்ணி கொடுக்குறாங்க மக்களே. கான்டாக்ட் நம்பருமே அதில் கொடுத்துருக்காங்க. 7094807713 8778735 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வைக்கிற டிஸ்டி பொம்மையில் இருந்து வெயில் காலத்தில் தண்ணியை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ஊற்றி வைக்கிற மண்பானை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும். அது போக உப்பு போட்டு வைக்கிற பரணி, இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ வந்து அவ்வளோவா எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல, கிடைக்கிறதில்ல. துளசி மாடம் வைக்கணும்னு நினப்போம், பட்டு நிறையா வீட்டில் இருக்காது. இந்த மாதிரி வாங்கிட்டு போய் ரெடிமேடாக வாங்கிட்டு போய் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்லேருந்துமே இருக்குங்க, பானைகள்லேருந்து எல்லாமே. கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா டிஸ்டி படக்கூடாதுன்னு சொல்லி பெரிய டிஸ்டி பொம்மையாக வந்து தேடுவோம். நிறையா பிளேஸில் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் வாலஜாபாத் ஏரியாவில் ஒவ்வொரு கடையாக தேடாமல் வாலஜாபாத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஊத்துக்காடு கூட்டு ரோடு வந்தீங்கன்னா ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையே இந்த டிஸ்டி பொம்மை வந்து இருக்குங்க. அது போக சின்ன சின்ன கிளாஸ் டைப் மாதிரி கார்த்திகை விளக்கு, வீட்டுக்கெல்லாம் விளக்கு கார்த்திகை தீபமெல்லாம் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி பெரிய விளக்குலேருந்து பானையிலேருந்து எல்லாமே வந்து இங்கே ஷாப்பில் வந்து இருக்குங்க. அது போக உண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பரணி வந்து பார்த்திங்கன்னா பரணி மெட்டீரியலில் வந்து செஞ்சுருப்பாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். மீன் மாதிரி இந்த பாருங்களேன், கத்திரிக்காய், ஆரஞ்சு, மேங்கோ இந்த மாதிரி டைப்பாக ஒரு பார்க்கவே அழகழகாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை வந்து தலை மேலே வச்சுருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன், ஒரு பானை மாதிரி. மேலே கிருஷ்ணர் சிலை, சிவன் சிலை, இந்த மாதிரிலாம் அழகான பொம்மை கொழுவெல்லாம் வைக்கிறப்ப அழகழகான பொம்மையெல்லாம் தேவைப்படும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். விவேகானந்தர், ஐயோ இவர் புத்தர் சிலையெல்லாம் வாங்கி அழகாக இருக்கிறதுக்காக வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறனால நீங்கள் வந்து புத்தர், விநாயகர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருகரோட சிலை, இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய சிலைகள் விநாயகர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி கோயிலெல்லாம் வைக்கிறதுக்கு அழகழகான இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மையெல்லாம் தேடுவாங்க. இது நிறைய இடத்துல கிடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பொம்மையுமே இருக்கிறதுனால இங்கேயே வந்து நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். இந்த நவராத்திரி விழாவெல்லாம் வருதுன்னா குட்டி குட்டி பொம்மையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கடையாக தேட வேண்டாங்க, இங்கேயே எல்லா பொம்மைகளுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா விநாயகர்லேருந்து பசுமாடு, இந்த மாதிரி எல்லாமே, சிவன், பார்த்திங்கன்னா மயிலில் இருக்கிற முருகன் பிளாக் கலர்லேருந்து கலராக டிசைனாக சூப்பராக இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா டேப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட அந்த பானையில் வந்து டேப்மே ஃபிக்ஸ் பண்ண பானைகள் அருமையாக இருக்கும். தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து சூப்பராக கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா. இதெல்லாம் பரணி, உப்பு போட்டு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் பாட்டியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாக்கு இடிக்கிறதுக்கு, இல்லைனா வீட்டில் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம்லாம், அதுக்காக இது மாதிரி பயன்படுத்தலாம். மிக்சியெல்லாம் யூஸ் பண்ணாமல். அடுப்பு, பானை, துளசி மடம், கலரான அடுப்பு, சின்ன சின்ன பானை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உப்பு போட்டு வைக்கிற ஜாடி. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆன்லைன்லாம் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். கடையில் வந்தீங்கன்னா நீங்களே பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உடஞ்சி மெட்டீரியலாக வந்துடும். இங்கே வந்தீங்கன்னா பக்கத்தில் வாலஜாபாத்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3 கிலோமீட்டர் கூட வராதுங்க, 2 கிலோமீட்டர் தான் இருக்குங்க ஊத்துக்காடு கூட்டு ரோடு. அழகாக வந்து வாங்கிக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ அழகழகான பொம்மைகள். வீட்லையெல்லாம் வாங்கி இந்த மாதிரி வச்சோம்னா அழகாக இருக்கும் பார்க்கவே. குழந்தைகளுக்கெல்லாம் உண்டியல் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து சேமிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து இப்போவே வந்து சேவிங்ஸ் எல்லாம் அதில் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக விநாயகர்லாம் அழகாக வீட்டு முன்னாடி வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி துளசி மடமெல்லாம் வாங்கலான்னு நினப்போம், எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் நிறையா பேர் வாங்காமல் இருப்போம். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் பானை பாருங்களேன், வித்தியாசமாக குதிரை. இப்போ கோயிலுக்கு குதிரையெல்லாம் ஒரு சிலர் வாங்கி வைக்கணும்னு வேண்டுதெல்லாம் இருக்கும்ல, இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் பானைகள். இந்த மாதிரி பானையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் சின்ன விளக்கு மாதிரி எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது பார்க்கவே. யூஸ்ஃபுல்லாக தான். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஊத்துக்காடு, வாலஜாபாத், ஒரகடை இந்த ஏரியாலெல்லாம் இருக்கீங்கன்னா இந்த கடையில் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி மண் பானைகள், அதாவது மண்ணில் செஞ்சதை வாங்குறீங்க அப்படின்னா இயற்கைக்கும் கேடு கிடையாது. நாளைக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனாலுமே
மண்ணுக்குமே எந்தவித இந்த பிரச்சனையுமே இல்லாமல் அது வந்து டிசோல் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் அழகாக இருக்குது. வீட்டில் வாங்கி வைக்கிறவங்க கோயிலுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா சின்னதாக அழகாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அழகழகான கார்த்திகை விளக்குங்க. வீட்டில் அப்படியே வச்சா ஜொலிக்கும். பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.